வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கான வீடியோ 7th ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இயல் 4ல் ஆழ்கடலின் அடியில் விரிவானம் இதான் பார்க்க போகிறோம். ஸோ இதை விரிவானம்னா என்னதுங்க, நம்ம இந்த ஸ்டோரியை நம்ம சுருக்கி கொடுக்கணும், அதுதானே ஒரு கொஷின். இது ஏற்கனவே நம்ம 7th பொறுத்த வரைக்கும் நம்ம இயல் 6 வரைக்குமே நம்ம பார்த்தாச்சு. பட் இதில் கேட்டிருந்தீங்க ஆழ்கடலின் அடியில் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, விரிவானம் போடலை நடுவில். அதனால இன்றைக்கி உங்களுக்கு இது சரிங்களா கேட்டதுனால. ஆழ்கடலின் அடியில், ஆழ்கடல் அப்படின்னா ஆழ்கடலில் எண்ணற்ற வளங்கள் இருக்கும் இல்லைங்களா. பல்வேறு விதமான விலங்குகள், தாவரங்கள், மீன்கள், பவளப்பாறைகள், எரிமலைகள், இந்த மாதிரி நிறைய புதுமைகள் அங்கே உள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லை, கடலுக்கடியில் ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் நிறைய நகரங்கள் புதையுண்டு இருக்கு. உள்ள கப்பல்கள் நிறைய மூழ்கி கிடக்கிறது. இது எல்லாமே கடலுக்கடியில் இருக்கக்கூடிய அந்த வளங்கள் சரிங்களா. இது இந்த புதினம் என்ன சொல்லுது, இது ஒரு புதினம். ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறது ஒரு புதினம் சரிங்களா. இது நீர்மூழ்கி கப்பலின், அதாவது கற்பனையான நீர்மூழ்கி கப்பலில் சென்று அவற்றை நீர்மூழ்கி கப்பலை பற்றி தான் சொல்கிறாங்க சரிங்களா. அது எல்லாமே கற்பனையான விஷயங்கள் தான் இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூல்ஸ் வெர்ன் சரிங்களா. இவர் புனைகதைகளின் தலைமகன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இவர் பிரெஞ்சு நாட்டை சார்ந்தவர். அறிவியல் கண்டுபிடிப்புகள் பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவருடைய புதினங்கள் அதுக்கு உதவிகரமாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய புதினங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 80 நாளில் உலகத்தை சுற்றி பூமியின் மையத்தை நோக்கிய ஒரு பயணம், இதெல்லாம் இவருடைய குறிப்பிடத்தக்க புதினங்கள். இதில் நம்ம ஆழ்கடலின் அடியில் அப்படிங்கிறத இவருடைய புதினத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இது ஒரு மொழிபெயர்ப்பு நூல் தான், ஃப்ரெஞ்சு இதுலேருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு சரிங்களா. ஸோ இது என்ன சொல்லுது இந்த இது அப்படின்னு பார்த்து நம்ம ஷார்ட்டாக பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு மைண்ட் மேப் பார்த்துருவோம் சரியா. உலோக உடல் கொண்ட விலங்கு தேடி போர்க்கப்பல் செல்கிறது. உலோக உடல் கொண்ட விலங்குகளை தேடி, விலங்கு தேடி, அதாவது கப்பல், கடலில் போகிற கப்பல்களை எல்லாம் ஒரு விலங்கு தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால அந்த விலங்கை தேடி இந்த 3 பேர் கொண்ட இந்த போர்க்கப்பல் 3 பேர் போகிறாங்க சரிங்களா. யார் அப்படின்னா பியரி, ஃப்ராட், நெட், கான்சில் அப்படிங்கிற இந்த 4 பேரும் போகிறாங்க இந்த கப்பலை தேடி, இந்த விலங்கை தேடி. விலங்கை எப்படியாவது கொல்லணும், இந்த விலங்குனால கப்பல்களுக்கோ மக்களுக்கோ எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு இந்த விலங்கை தேடி போகிறாங்க. 3 மாத பயணம், விலங்கு கிடைக்கவே இல்லை. அது நீர்மூழ்கி கப்பல் அப்படிங்கிறது அறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது. அது போயிட்டு இருக்கும்போது தூரத்தில் அந்த விலங்கு தெரியுது. அதை அந்த விலங்கை நோக்கி சுடுறாங்க. அதனால் அது திரும்ப திரும்ப தன்னை நோக்கியே வந்துட்டு இருக்கு, தங்களுடைய கப்பலை நோக்கி வந்துட்டு இருக்கிறது தெரியுது அவங்களுக்கு. ஸோ திரும்ப சுடும்போது அவங்க 2 பேரும் அவங்க 3 பேரும் அந்த நீர்மூழ்கி கப்பல் மேலே, அதாவது விலங்குன்னு இவங்க நினச்சிட்டு இருந்தது அது கப்பல், நீர்மூழ்கி கப்பல். அந்த கப்பலில் இருக்கிறவங்களால இவங்க உள்ளே கடத்தப்படுறாங்க. அந்த கப்பல் தலைவன் நெமோ. அந்த நீர்மூழ்கி கப்பலில் இருக்கக்கூடிய அந்த தலைவனுடைய பேர் நெமோ. விவரம் அறிஞ்சதுனால இவங்களை கைது பண்ணுறாங்க. ஏன்னா இதை வச்சு தான் நான் எல்லாத்தையும் பயப்படுத்திக்கிட்டு இருக்கேன் நெமோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை வச்சு தான் எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கப்பலை பற்றி ரகசியத்தை தெரிஞ்சு நீங்கள் இனிமேல் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கைது பண்ணிடுறான். சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் மேலே வரும்போது காற்றை புதுப்பிக்கின்றனர். ஒரு முறை தீவில் காய்கறி வாங்கி வரும்போது தீவு மக்களுடன் சண்டை போடுறாங்க. தீவு மக்கள் இவங்களை சுற்றி வளைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட பிடிபடாமல் மறுபடியும் கப்பல் தப்பிச்சு செல்லுது. எப்படி இவங்களுக்கு தேவையான உணவுகள், ஏன்னா கடலுக்கு அடியில் இருக்கிறனால காற்று தேவைப்படும் இல்லையா. அதுதான் சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் மேலே அந்த தேவையான காற்றை புதுப்பிச்சுட்டு போகிறாங்க. அதே மாதிரி அடிக்கடி தங்களுக்கு தேவையான உணவுகள் தேவை அப்படின்னா பக்கத்தில் இருக்கு ஏதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய அந்த தீவுகளில் போய் தங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கிட்டு வர்றது வழக்கம். அப்படி வாங்கிட்டு வரும்போது தான் ஒரு தீவில் மக்கள், அதாவது தீவு மக்கள் மனிதர்கள் உண்டு வாழக்கூடிய அந்த மக்கள். ஸோ இவங்களை பார்த்தோன்னே அவங்க துரத்திக்கிட்டு வராங்க. ஆனால் இவங்க தப்பிச்சிடறாங்க. அந்த இதுலேயும் தப்பித்து கடலடியில் செல்லுதல், பெரும் கடல் சூழல், கப்பல் மாட்டி 3 தூக்கி வீசப்பட்டு பிழைத்தல். இதே மாதிரி தொடர்ந்து பயணம் மேற்கொண்டு போயிட்டு இருக்காங்க.
அந்த பயண நேரத்தில் வந்து கப்பல் வந்து ஒரு அந்த கடல் அந்த சுழலில் போய் சிக்கிக்குது. அந்த சுழலில் மாட்டி கப்பல் வந்து இதாகிடுது. இவங்க 3 பேரும் வந்து எது தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. வீசப்பட்டு அங்கிருந்த மக்கள், அதாவது ஒரு தீவில் போய் அவங்க கண் விழிச்சு பார்க்கும்போது அந்த தீவில் இருக்காங்க. 3 பேருமே பிழைச்சிக்கிறாங்க. இதுதான் சரிங்களா. ஸோ மைண்ட் மேப் கொடுக்கறது அப்படின்னா இப்படி கொடுக்கலாம் நீங்கள். சரிங்களா. இதை வச்சு நம்மளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கதை என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த அளவுக்கு கொடுக்கணும். சரியா. இதில் என்னென்ன சொன்னோம், மைண்ட் மேப்பில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாருங்கள். மன வரைபடம். சரியா. உலோக உடல் கொண்ட விலங்கை தேடி போர்க்கப்பலுடன் பியரி, ஃப்ராட், நெட், கான்சில் ஆகியோர் செல்கின்றனர். 3 மாத பயணம் அந்த விலங்கு கிடைக்கல. பிறகு அது நீர்மூழ்கி கப்பல் என்று அறிந்தனர். அந்த கப்பல் தலைவன் நெமோ விலங்கு அல்ல நீர்மூழ்கி கப்பல் என்ற விவரம் அறிந்ததால் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் மேலே வரும்போது காற்றை புதுப்பிக்கின்றனர். ஒரு முறை தீவில் காய்கறி வாங்கி வரும்போது தீவு மக்களுடன் சண்டை ஏற்படுகின்றது. தப்பித்து கடலடியில் அந்த கப்பல் செல்லுகின்றது. பெரும் கடல் சூழல் கப்பல் மாட்டி 3வரும் தூக்கி வீசப்பட்டு பிழைத்து விடுகின்றனர். அவ்வளோதாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு 3 மார்க் கொஷின்லேயோ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இந்த அளவு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும். இது கதை சுருக்கம். சரியா. இப்போ எப்படி வந்து நம்ம இதனுடைய அதாவது கட்டுரை வடிவில் நம்ம கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். முன்னாடி பார்த்தது மன வரைபடம். சரியா. அது ஃபுல்லாக வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், கதையோட சுருக்கம். இது இப்படி தான் நம்ம எழுதணும். இப்போ சொல்கிறோம் இல்லையா, இது மாதிரி தான் நம்ம எழுதணும். அதுக்கு ஆன்சர் நம்ம ஃபுல்லாக கதை சுருக்கத்துக்கு இந்த மாதிரி கொடுக்கணும். அது ரொம்ப சுருக்கிய வடிவில் கொடுத்துருக்குறோம். சரியா. அது படிக்கிறதுக்கு எளிமை அப்படிங்கிறதுனால, புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மைண்ட் மேப். சரியா. இது பார்க்கலாம் பாருங்கள். கதை மாந்தர்கள் நீங்கள் முன்னுரையிலேருந்து எழுதுனீங்கன்னா போதும். கதை மாந்தர்கள், கதையில் இருக்கக்கூடிய அந்த கதையில் வரக்கூடிய மாந்தர்கள் யார், கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பியரி அப்படிங்கிறவர் யாருன்னா விலங்கியல் பேராசிரியர். ஃப்ராகட் அப்படிங்கிறவர் அமெரிக்கா நியூயார்க்கில் புறப்பட்ட போர்க்கப்பலினுடைய தலைவர். நெட் அப்படிங்கிறவர் ஈட்டி எறிந்து திமிங்கலங்களை வேட்டையாடுவதில் வல்லவர். கான்சில் பியரியின் உதவியாளர். சரியா. விலங்கியல் பேராசிரியர் பியரி, இவருடைய உதவியாளர் கான்சில். முன்னுரை போட்டுக்குங்க. முன்னுரை என்னதுங்க, அறிவியல் புனைக்கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் ஜூல்ஸ் வெர்ன். அவர் எழுதிய ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் கதை சுருக்கத்தினை காண்போம் அப்படின்னு போட்டுக்கோங்க. விலங்கை தேடிய பயணம். கடலில் உலோகத்தால் ஆன உடம்பு கொண்ட ஒரு விலங்கு கடலில் செல்வோரை தாக்கியது. அதனை கண்டுபிடித்து அழிக்க பியரி, ஃப்ராகட், நெட், கான்சில் ஆகியோர் கொண்ட குழு நியூயார்க் நகரில் இருந்து ஒரு போர்க்கப்பலில் செல்கிறது. அமெரிக்கா முதல் ஜப்பான் வரை 3 மாதங்களாக தேடியும் அந்த விலங்கு கிடைக்கல. கடலுக்குள்ளார தேடுறாங்க. எங்கிருந்து அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் தேடுறாங்க. ஆனால் 3 மாதம் தேடிட்டாங்க. ஆனால் விலங்கு கிடைக்கல. ஒரு நாள் அந்த விலங்கு வந்து இவர்களின் கப்பலை தாக்கியது. பீரங்கி குண்டுகளும் நெட்டின் ஈட்டியும் அந்த விலங்குகளை எதுவும் செய்ய முடியவில்லை. அது இவர்களை தூக்கி வீசியது. அடுத்த ஹெட்டிங் நீர்மூழ்கி கப்பல். இந்த மாதிரி ஹெட்டிங் போட்டுக்கோங்க கரெக்டாக. அது விலங்கு அன்று, ஏன்னா அது விலங்காக இருந்தால் அது அப்பயே உயிர் போயிருக்கும். ஆனால் அது விலங்கு அன்று நீர்மூழ்கி கப்பல் என்பதை அவர்கள் அறிந்தனர். அவர்களை நீர்மூழ்கி கப்பல் வீரர்கள் சிறைபிடித்தனர். அந்த நீர்மூழ்கி கப்பல் பெயர் நாட்டிலஸ். நீர்மூழ்கி கப்பலினுடைய பெயர் என்னதுங்க, நாட்டிலஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். சரிங்களா. அந்த கப்பல் தலைவன், இவங்களுடைய பெயர், அப்புறம் எவ்வளோ நாள் பயணம், இதெல்லாம் முக்கியமாக கண்டிப்பாக இதில் கொடுத்துருக்கணும். நீங்கள் தலைவர் நெமோ என்பதையும் இக்கப்பலை விந்தையான விலங்கு என்று நம்ப வைத்ததையும் நெமோ கூறிவிட்டு, இச்செய்தி அறிந்த உங்களை வெளியில் அனுப்ப முடியாது. எனக்கான இந்த தனி உலகத்தில் தான் நீங்களும் இருக்க வேண்டும் என்றார். அனைவரும் அச்சப்பட்டனர். கப்பலினுடைய இயக்கம். அந்த கப்பல் எப்படி இயக்கம், அந்த இயக்கம் எப்படி இருக்கு, கப்பலுக்கு தேவையானவை எப்படி உங்களுக்கு கிடைக்கின்றது என்று பியரி நெமோவிடம் கேட்டார். அதற்கு அவர், மின்சாரம் தயாரிக்க தேவையான கருவிகள் உள்ளன. கப்பலில் மிகப்பெரிய நீர் தொட்டி உள்ளது. அதனை நிரப்பும் போது கப்பல் கடல் அடியிலும் நீர் வெளியேறும் போது மேல் செல்கின்றது. சரிங்களா. என்ன சொல்றாங்க, மின்சாரம் தயாரிக்க இங்க கருவிலாம் இருக்கு.
கப்பலில் வந்து நீர் தொட்டி ஒரு பெரிய நீர் தொட்டி இருக்குது. அந்த நீர் தொட்டியை வந்து நிரப்பும் போது கப்பல் வந்து கடலுக்கு அடியிலையும் நீர் வெளியேறப்ப மேலேயும் செல்லுது. சில நாட்களுக்கு ஒரு முறை கப்பல் மேலே வரும்போது சுவாசிக்க தேவையான காற்றை வந்து புதுப்பித்து கொண்டு மறுபடியும் உள்ளே போகுது. காற்று சேகரிக்கும் நிறைய பைகள் கூட இந்த கப்பலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மணல் திட்டில் சிக்கிய கப்பல். ஒரு நாள் மணல் திட்டில் கப்பல் சிக்கிவிட்டது. தூரத்தில் தீவில் காய்கறி வாங்கி வர அவர்களை நெமோ இசைவளித்தார். இசைவளித்தார்னா அனுப்பி வச்சிருக்காரு, அனுமதியோடு அனுப்பி வச்சிருக்காரு. அவர்கள் காய்கறிகள் வாங்கி கொண்டு திரும்பும்போது அந்த தீவில் உள்ளவர்கள் துரத்தினார்கள். அவர்களிடம் மாட்டாமல் கப்பல் வந்து சேர்ந்தனர். அக்கப்பலை அவர்கள் முற்றுகையிட்டனர். கடலின் நீர்மட்டம் உயர கப்பல் மேலே வந்தது. 6 நாள் போராட்டத்திற்கு பிறகு கப்பல் பயணம் தொடர்ந்து கடலுக்கடியில் அவர்கள் செல்லும் போது முத்து குளித்து கொண்டிருந்த இந்தியர் ஒருவரை சுறாவிடம் இருந்து காப்பாற்றினர். கடலடியில் உன்னத காட்சிகளை எல்லாம் கண்டு மகிழ்ந்தனர். இவங்க 4 பேரும் இந்த நெமோவோடைய கப்பலில் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. இவங்க வந்து அதாவது இந்த தீவில் வந்து இருக்கிறவங்க வந்து இவங்களை துரத்திட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா அந்த கப்பலை சுற்றி நெமோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மின்சாரம் பாய்ச்சி யாருமே அந்த கப்பலை தொட முடியாது. அந்த அளவுக்கு அவங்க அந்த கப்பலை நோக்கி வந்து தொட்டு பண்ணும் பொழுது அவர்களை மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்படுறாங்க. அதனால அவங்க கிட்ட மாட்டாமல் வந்து சேர்ந்துடுறாங்க. கப்பல் கிளம்பிடுது. அதுக்கப்புறம் கடலில் வந்து நீர்மட்டம் உயர வந்து ஏன்னா அது வந்து என்ன அந்த மணல் திட்டில் மாட்டிக்குது அந்த கப்பல். அந்த இடத்துல 6 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் மறுபடியும் கப்பல் பயணம் தொடர்ந்துருக்குது. ஒரு இந்தியர் வந்து முத்து குளித்துக்கிட்டு இருந்தபோது அங்கே வந்து சுறா கிட்ட வந்து மாட்டிக்கிறாரு. அவங்களையும் இந்த நெமோ தான் காப்பாத்துறாரு. நெமோவுடைய கப்பல் தான் அவங்களை காப்பாத்துது. அதுக்கப்புறம் என்னதுங்க, ஒரு சுழல்ல பெரும் கடல் சுழல்ல கப்பல் மாட்டிக்கொண்டிருக்கு. மூவரும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. மயக்க நிலையில பார்த்தோம்னா எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நார்வே நாட்டு மீனவர் குடிசையில இருந்ததை இவர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. விழித்து பார்த்துருக்காங்க. நெமோவும் கப்பலும் என்ன ஆனது அப்படின்னு யாருக்குமே தெரியல. மற்ற எது வரைக்கும் யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்லப்படுது கதை. சரியா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஹெட்டிங் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்க. ஹெட்டிங் கொடுத்துக்கிறீங்க ஆழ்கடலின் அடியில். அடுத்தது முன்னுரை விலங்கை தேடிய பயணம். சரிங்களா? அடுத்தது நீர்மூழ்கி கப்பல். அது வந்து நீர்மூழ்கி கப்பல் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது கப்பலின் இயக்கம். அந்த கப்பல் எப்படி இயங்குது, அந்த நீர்மூழ்கி கப்பல் எப்படி இயங்குது அப்படிங்கிறது. அடுத்தது மணல் திட்டில் சிக்கிய கப்பல். கப்பல் வந்து மணல் திட்டில் சிக்கிக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சது ஸ்டோரி. மணல் திட்டில் சிக்கினோடனே மறுபடியும் வந்து ஒரு 7 நாள் எத்தனை நாள் இங்கே சொல்லியிருக்காங்க அந்த நாட்கள்லாம் கரெக்டாக சொல்லிடணும். 6 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் மறுபடியும் கிளம்புறாங்க. ஆனால் மறுபடியும் கிளம்பும்போது ஒரு சுழலில் மாட்டிக்கிறாங்க. சுழலில் மாட்டினோடனே கப்பல் முழுவதும் என்ன ஆனது அப்படின்னு யாருக்குமே தெரியல. ஆனால் இவங்க 3 பேர் மட்டும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. கேரக்டரில் 4 பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஸ்டோரியில் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது மூவரும் அப்படின்னு மட்டுமே சொல்லப்படுது. சரியா? அதனால இவங்க 3 பேரும் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அங்கே அவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண் விழிச்சு பார்க்கும் பொழுது நார்வே நாட்டு மீனவருடைய குடிசையில் இருக்காங்க. அவ்வளோதான். சரியா? கண்டிப்பாக இந்த முடிவுரை வந்து நம்மளுக்கு புக்லேயும் இந்த அளவில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதை கரெக்டாக நச்சுன்னு இதை அப்படியே கொடுத்துருக்க முடிவுரை. சரியா? ஹெட்டிங் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஓகேவா? ஓகேம்மா, தேங்க்யூ.